வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிழங்கு எடுத்து இந்த மாதிரி மேல் தோலை மட்டும் உரிச்சு எடுத்துக்கோங்க. உரிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மண்ணெல்லாம் போகிற மாதிரி கழுவிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கேரட் பீன்ஸ் சீவுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதையும் சீவி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் சீவின கிழங்கு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு அப்புறம் உப்பு தேவையான அளவு சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையா வர அளவுக்கு பசிக்கோங்க. ஒரு கடாயை வச்சு அதுல எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கிழங்கை எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு தட்டி தட்டி போட்டுக்கோங்க. வடையோட சைஸ் நீங்க பெருசா போட்டீங்கன்னா கிழங்கு வேகாமையும் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம மீடியம் சைஸ்லேயே போட்டுக்கலாம். தேவையான பொருட்களும் அப்புறம் அளவும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நல்லா திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் கிழங்கு வேகும். கிழங்கு வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. பாருங்க, நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான மற்றும் ஹெல்த்தியான வடை ரெடி. மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு டிஷ்ஷோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும்.